நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் வெள்ளியை சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படின்னு பார்க்கலாமா? குழந்த பிறந்த உடனே நம்ம வெள்ளி ஸ்பூனில் தான் நம்ம வந்து சர்க்கரை தண்ணி கொடுக்குறோம். வெள்ளி பாலாடையில் பால் கொடுக்குறோம். வெள்ளி கிண்ணத்தில் வந்து நம்ம குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இடுப்பில் அருணாக்கயிறு கட்டுறதுக்குன்னு ஒரு விழா எடுக்கிறோம் இந்த வெள்ளியை வச்சு தான். நம்மளோட அந்தஸ்தை சொல்கிறதுக்கா? இல்லவே இல்லைங்க. 650க்கும் மேற்பட்ட தோல் நோய்கள் வந்து நமக்கு வந்து இந்த வெள்ளியினால் தீர்ந்து போகுதுங்க. அதனால தான் இதை வந்து நாம் நம்மளுடைய உடம்பில் அணிஞ்சுக்கிறோங்க. இதை அணிஞ்சுக்கிறதன் மூலமாக நம்மளுடைய நோய்கள் எல்லாமே தீர்ந்து போகுங்க. கழுத்தில் அணிஞ்சிங்க அப்படின்னா கழுத்தில் உள்ள நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும். கையில் அணிஞ்சிங்கன்னா கை சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் தீர்ந்து போயிடும். நாளைக்கு சாப்பாட்டுக்கு இன்றைக்கே சேர்த்து வைத்த ஒரு நல்ல தமிழ் சமூகம் தாங்க நம்மளுடைய சமூகம். சேமிக்கிற பழக்கம் வந்து நாம் எறும்புக்கிட்ட இருந்து தானே கற்றுக்கிட்டோம். எனக்கு சேமிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. இது என்னோடய மக சேமித்த நாணயங்கள் தாங்க இது. நீங்களும் வாங்க.